சுதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான இரவு பொழுது எங்களை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த இரவு முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும். விசேஷமாக தந்தையை ஒப்புக் கொடுக்கிறேன். தந்தை ஆசீர்வதியும். அவரிலிருந்து நீர் பேசும் ஆண்டவரே. அவர் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தை எங்கள் வாழ்வுக்கு புதிய ஆசீர்வாதங்களை கொடுக்கட்டும். இதுவரை இழந்து போனதை மீட்கவே மானிட மகன் வந்தான் என்று வேதம் சொல்கிறது. நாங்கள் இழந்து போன ஆசீர்வாதத்தை மறுபடியும் புதுப்பித்து ஒரு உன்னதமான வாழ்வு வாழ தந்தை வழியாக ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும். தந்தை ஆசீர்வதியும். அவருக்கு நல்ல உடல் நலத்தை கொடும். தொடர்ந்து ஆயிரக்கணக்கான ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த தந்தை ஒரு கருவியாக நீர் பயன்படுத்தும்படியாக இயேசுவின் நாமத்திலே உம்மை மன்றாடுகிறேன். ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. யாருக்கெல்லாம் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து முழுமையான ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டுமோ அவர்களெல்லாம் என்ன செய்யுங்க, நல்ல சத்தமாக கரங்களை முற்றிலுமாக உயர்த்து. நீங்கள் இந்த அளவு குறுகி வச்சுருந்தீங்கன்னா கடவுளுடைய ஆசீர்வாதமும் இவ்வளோ தான் உங்களுக்கு கிடைக்கும். உண்மையிலேயே நீங்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய விடுதலையும் நிறைவாக பெறுவதற்காக இந்த அருள் வாழ்வு தியான இல்லத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் முழு மனதோடு உற்சாகத்தோடு ஆண்டவருடைய இல்லத்திலே அமர்ந்து நாம் அவரை நோக்கி ஜெபிக்கின்ற பொழுது என்ன செய்யக்கூடாது, தயக்கம் இருக்கக்கூடாது. தாவீது அரசருடைய வாழ்வை பார்த்தோம் என்றதால் தெரியும். அவர் என்ன செய்வார்னா ஆண்டவருடைய இல்லத்தில் என்ன செய்வார், தன்னிலை மறந்தவராக, அதிலும் இன்னும் பச்சையாக சொல்லணும்னா அவர் தான் உடுத்தி இருந்த ஆடையை கூட அவர் பார்க்கல. உண்மையிலே நான் அணிந்திருக்கிறேனா இல்லை என்று இல்லாமல் அந்த அளவு மகிழ்ச்சியோடு என்ன செய்தார், ஆண்டவரை ஆராதித்தார், ஆண்டவரை மகிழ்ச்சி படுத்தினார். நீங்களும் முழு உள்ளத்தோடு உற்சாகத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கின்ற பொழுது, ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற பொழுது அவர் உங்கள் குடும்பங்களையும் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இன்னும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சில சகோதர சகோதரருடைய சத்தம் எனக்கு கேட்கவே இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், இன்னும் ஒரு சிலருடைய வாய் நன்றாக திறக்கலை, அதனால் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நாம் அப்பப்போ மறைவுரை ஆற்றுகின்ற பொழுது இயேசுவுக்கே புகழ்னு சொல்லும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை இயேசுவே என்னை குணமாக்கும். சரிங்களா? நான் இயேசுவுக்கே புகழ் என்று சொல்லுகின்ற பொழுது வழக்கமாக நம்ம என்ன சொல்லுவோம்னா இயேசுவுக்கே புகழ் என்று சொல்லுவோம். ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும்னா கரங்களை உயர்த்தி இயேசுவே என்னை குணமாக்கும் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 இறை சொற்றொடர்கள் 11 ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலை நாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கு சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பாரில்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன்.
உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கு உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தன் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்கள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடைத்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பமில்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஓர் ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களையெல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவருமே ஆண்டவர் இயேசுவிடமிருந்து அருளையும் ஆசீரையும் முழுமையான விடுதலையும் பெற்றுக்கொள்வதற்காக இந்த அருள் வாழ்வு தியான இல்லத்திற்கு வந்திருக்கின்றோம். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு பிரச்சனை, குடும்பத்திலே சண்டை, போராட்டம், துன்பம், கலக்கம், கவலை என்று சொல்லி தாங்க முடியாத வேதனையினால் எங்கு சென்றால் எனக்கு அமைதி கிடைக்கும், எங்கு சென்றால் நான் ஆண்டவருடைய அருளையும் நிம்மதியையும் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி நாம் இந்த அருள் வாழ்வு தியான இல்லத்திலே ஒரே குடும்பமாக ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். நீங்கள் எல்லாரும் எதற்காக இங்கே வந்திருக்கிறீங்க? எதற்காக இந்த அருள் வாழ்வு தியான இல்லத்திற்கு வந்திருக்கிறீங்க? கேட்கல, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். என்னது? கடவுள் என்னை, என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்காக. வேற யாராவது வேற ஏதாவது பதில்? இதற்காக நீங்கள் அருள் வாழ்வு தியான இல்லத்திற்கு வந்திருக்கிறீங்க. விடுதலை பெறுவதற்கு. யார் சொன்னது? கரங்களை தட்டி அவங்களுக்கு நன்றி சொல்லுவோம். விடுதலை பெறுவதற்காக நாம் ஒவ்வொருவருமே ஏதாவது ஒரு விதத்திலே அடிமைகளாக இருக்கிறோம். இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்ற பொழுது அந்த இளைய மகன் என்ன செய்கின்றார் என்றால், தன்னுடைய தந்தையிடமிருந்து எல்லா விதமான சொத்தையுமே அவர் பங்கு கேட்கின்றார். அவரும் என்ன செய்கின்றார்? தன்னுடைய இரு மகனுக்கும் பிரித்து கொடுக்கின்றார். இளைய மகன் தனக்கு கிடைத்த எல்லா சொத்தையும் எடுத்துக்கொண்டு என்ன செய்கின்றார்? நெடுந்தூரம் பயணம் செய்யக்கூடியவராக இருக்கின்றார்.
நெடுந்தூரம் என்று சொல்லுகின்ற பொழுது இங்கே அந்த இளைய மகன் என்ன நினைத்தான் என்றால், தனக்கு எல்லாம் கிடைத்து விட்டது, திரும்ப நான் தந்தையை நோக்கி திரும்பி வரக்கூடாது என்கின்ற அந்த நோக்கத்திலே தான் அவர் என்ன செய்கின்றார், நெடுந்தூரம் பயணம் செய்யக்கூடியவராக இருக்கின்றார். நாமும் பல நேரங்களிலே ஆண்டவருடைய இறை வார்த்தை நமக்கு பல வழியாக, திருப்பலியாக இருக்கலாம், ஜெபமாலையின் வழியாக நம்முடைய இறை வார்த்தை எடுத்து படிக்கின்ற பொழுது என்று சொல்லி பல வழிகளிலே நமக்கு இந்த இறை வார்த்தை நம்மை நோக்கி வந்தாலும் நாம் என்ன செய்கின்றோம், நெடுந்தூரம் பயணம் செய்யக்கூடியவர்களாக, ஆண்டவர் இயேசுனுடைய இல்லத்தை விட்டு சாத்தான் இருக்கக்கூடிய இல்லத்தை நோக்கி நெடுந்தூரம் பயணம் செய்யக்கூடியவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து என்ன சொல்கின்றார் என்றால், நாம் நம்முடைய வாழ்வை ஆண்டவரோடு நெருங்கி ஒரு உறவை கொண்டு வாழ வேண்டும். இந்த நற்செய்தியிலே இளைய மகன் என்ன செய்கின்றார் என்றார், எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு நெடுந்தூரம் பயணம் செய்கின்றார். அங்கே என்ன நடக்கிறது என்றால், ஒரு கொடிய பஞ்சம் ஏற்படுகிறது. அங்கே அந்த நாட்டிலே கொடிய பஞ்சம் ஏற்படுவதன் காரணமாக அவர் என்ன செய்கின்றார், ஒரு மனிதரிடம் அண்டி பிழைக்க செல்பவராக இருக்கின்றார். உரோமையர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் இறைவசனம் யாராவது படிங்க எடுத்து. உரோமையர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் இறைவசனம். உரோமையர் 1 கடவுளை அறிந்து ஏற்றுக்கொள்ளும் தகுதியை அவர்கள் இழந்து விட்டதால் சீர்கட்ட சிந்தனையின் விளைவாக தகாத செயல்களை செய்யுமாறு கடவுள் அவர்களை விட்டுவிட்டார். கடவுள் என்ன செய்கின்றார், மனிதனுடைய சிந்தனை சீர்கட்ட சிந்தனையாக மாறியதால், மனிதனுடைய சிந்தனை கெட்ட சிந்தனையாக மாறியதால், மனிதனுடைய சிந்தனை பாவத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சிந்தனையாக இருந்ததால் கடவுள் என்ன செய்கின்றார், அந்த மனிதனை பாவத்திற்கே என்ன செய்கின்றார், விட்டு விடுகின்றார். பாவம் செய் அதைத்தான் என்ன செய்கின்றார், நற்செய்தியிலே அந்த தந்தை என்ன செய்கின்றார், தன்னுடைய இளைய மகன் சொத்தை கேட்டவுடனே அவர் என்ன செய்யவில்லை, தரமாட்டேன் என்று சொல்லவில்லை. அவர் என்ன செய்கின்றார், உடனேயே பிரித்து தன்னுடைய மகனுக்குரிய சொத்தை கொடுத்து விடுகின்றார். எதற்காக கொடுத்து விடுகின்றார் என்று சொன்னால், அவன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கு முதல் காரணமாக அமைந்திருப்பது, நாம் நம்முடைய பாவத்தை உணராமல் இருப்பது தான் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் முழுமையான விடுதலையை நாம் பெறுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு முதல் காரணியாக அமைந்திருக்கிறது. நாம் எப்பொழுது நம்முடைய பாவத்தை உணர்கின்றோமோ, எப்பொழுது நம்முடைய பாவத்தை உணர்ந்து ஆண்டவரை நோக்கி நம்முடைய தந்தையை நோக்கி நாம் நெருங்கி வருகின்றோமோ, அப்பொழுதுதான் நாம் ஆண்டவர் இயேசு தரக்கூடிய விடுதலையை நாம் தனி மனிதனாகிய நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே இந்த இளைய மகன் எப்பொழுது அதை உணர்ந்து கொள்கின்றார் என்று சொன்னால், அந்த பன்றி மேய்ப்பதற்காக அந்த பணியாளர் அவரை அனுப்பிவிடுகின்றார். அங்கே அந்த பன்றி மேய்த்து அந்த பன்றிகளுக்கு போடக்கூடிய உணவை கூட கொடுப்ப அவருக்கு கிடைக்கல. அப்போ தான் அவர் என்ன செய்கின்றார், தன்னுடைய பாவத்தின் நிலையை உணரக்கூடியவராக இருக்கின்றார். இன்றைக்கு பன்றி மேய்க்கக்கூடிய மனிதர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க, சரிங்களா? அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, பெற்றோர்கள் சொல்வதை கேட்காமல், பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் எப்பொழுதும் மொபைல் ஃபோனில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்கள் பன்றி மேய்க்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. எப்படி இந்த இளைய மகன் ஆண்டவருடைய இல்லத்திலே ஏராளமான என்ன இருந்தது, அவரிடம் அதிகமான வேலை ஆட்கள் இருந்தார்கள், கூலி ஆட்கள் இருந்தார்கள், அவர்கள் மூலமாக அதிகமான வருமானம், அவருக்கு நிறைய சொத்து இருந்தது, எல்லாமே இருந்தது. அப்படி இருந்தும் கூட இந்த இளைய மகன் அவற்றை உணராமல் தான் தந்தையினுடைய அன்பிலிருந்து பிரிந்து சென்றதன் காரணமாக அவர் என்ன செய்கின்றார், பன்றி மேய்க்க சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையை இந்த இளைய மகன் பெற்றுக்கொள்கின்றார். அதே போலத்தான் நம்முடைய குடும்பங்களிலும் நாம் ஆண்டவருடைய அன்பை உணராமல்
பாவம் நாம் செய்யக்கூடிய அந்த பாவத்தை உணராமல் அவருடைய அன்பை விட்டு பிரிந்து செல்கின்ற பொழுது என்ன ஆகிறது என்று சொன்னால் நாம் பன்றி மேய்க்கக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றோம். இப்போ கூட நீங்கள் ஒரு சிலர் இங்கே வந்திருக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் இப்போ கூட இந்த மதியம் 11:50 மணி ஆகிறது. இந்த நேரத்தில் கூட ஒரு சில பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா மொபைலு, ரீல்ஸு இன்னும் பலவற்றை பார்த்து கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த இளைய மகனை போல் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? ஆண்டவர் இயேசுனுடைய அன்பை விட்டு நெடுந்தூரம் பயணம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது யார் யாரெல்லாம் இந்த சாராயம் குடிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா பன்றி மேய்க்கக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றார்கள். எப்படி என்று பார்க்கின்ற பொழுது முதல்ல என்ன செய்வான்? நண்பன் கூப்பிடுவான், மச்சா ஒரே ஒரு கட்டிங் தான், சரியா? முதல்ல கூப்பிடும். எப்படி கூப்பிடுவாருன்னா ஒரே ஒரு கட்டிங் மட்டும் போதும்னு மொதல் ரவுண்ட் அவர் குடிப்பார். அது எப்போ நடக்குன்னா பொதுவாக இந்த கிறிஸ்மஸ்ஸு, ஈஸ்டர் அது மாதிரி முக்கியமான நிகழ்வுகள் தான் என்ன செய்வார்? அவர் இதில் ஈடுபடுவார். அதுக்கப்புறமா என்ன ஆகுன்னா ஒரு 3 மாதத்திற்கு ஒரு முறை எப்படியாவது ஏதாவது ஒரு பார்ட்டி வரும்போது, அப்புறம் 1 மாதத்திற்கு ஒரு முறை, இறுதியாக அவர் என்ன செய்வார்னா மிகப்பெரிய ஒரு குடிகாரராக மாறுவார். அப்போ என்ன செய்வார்னா அவர் குடிகாரராக மாறுகின்ற பொழுது அவர் அங்கே பண்ணி வைக்கக்கூடியவராக மாறுகின்றார். இரண்டாவதாக என்ன நடக்கிறது என்று சொன்னால் அவர் மட்டும் பண்ணி வைக்காமல் அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவியும் அவருடைய பிள்ளைகளையும் பன்றி மேய்க்க கூட்டி செல்லக்கூடியவராக அவர் மாறக்கூடியவராக இருக்கின்றார். ஆக சாராயம் குடிக்கக்கூடியவர்கள் என்ன செய்கின்றார்கள்? பன்றி மேய்க்கக்கூடியவர்களாக. எவ்வாறு இந்த இளைய மகன் தந்தையினுடைய அன்பை விட்டு சென்றபோது பன்றி மேய்த்தார்களோ அதே போலவே சாராயம் குடிக்கக்கூடிய மனிதர்களும் என்ன செய்கின்றார்கள்? ஆண்டவர் இயேசுனுடைய அன்பை விட்டு பன்றி மேய்க்கக்கூடியவர்களாக மாறுகின்றார்கள். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது இந்த ஊரு கதை பேசக்கூடியவங்க, புரணி பேசுவங்க. அதாவது சொல்லுவாங்க, அவளை பார்த்தியா, அவள் எப்போவும் அழகாக தலையில் பூ வச்சுட்டு ஜிமிக்கு மாதிரி இப்படி என்ன செய்கிறான், மினுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நடந்து செல்றா, அவள் எங்கே போகிறானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டுன்னு புரணி பேசக்கூடிய மனிதர்கள் பலர் இருக்கிறாங்க. நாம் எப்பொழுது பிறரை குறித்து குறை கூறுகிறோமோ, பிறரை முணுமுணுக்கிறோமோ, அப்பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? பன்றி மேய்க்கக்கூடிய மனிதர்களாக நாம் மாறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். நான்காவதாக என்னென்னா நமக்கு பங்கில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த மரியாயின் சேனை அப்படி தானே? மரியாயின் சேனை இயக்கத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்க? கை தூக்கும் பார்ப்போம். மரியாயின் சேனை இயக்கம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? பிறருக்காக ஜெபிக்கவும், நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கவும். அங்கே போய் என்ன செய்வாங்கன்னா, அவள் இப்படி இருக்கிறா, இவ இப்படி இருக்கிறா, அவள் சரியில்லை, இவ சரியில்லை, அவன் நடத்த சரியில்லை, இவன் நடத்த சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம்? பிறரை குறித்து குறை கூறக்கூடியவர்களாக, பிறரை பற்றி முணுமுணுக்கக்கூடியவர்களாக நாம் என்ன செய்வோம்? இந்த மரியாயின் சேனை இயக்கத்தில் போய் சேர்ந்து பிறருக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் ஜெபிக்க வேண்டிய நாம் என்ன செய்கின்றோம்? குறை கூறியவர்களாக மாறுகின்றோம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? அந்த இளைய மகனை போல பன்றி மேய்க்கக்கூடியவர்களாக மாறுகின்றோம். அதே மாதிரி இந்த வின்சென்ட் பவுல் சபை இருக்கிறது. அது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னா பிறருடைய தேவையிலே உதவி செய்வதற்கு, பிறருக்கு தேவை இருக்கின்ற பொழுது உதவி செய்வதற்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த வின்சென்ட் பவுல் சபை. ஆனால் நம்ம என்ன செய்வோம்? அங்கேயுமே போய் எப்படி யாரையெல்லாம் பற்றி என்னென்ன சொல்ல முடியுமோ, எந்த அளவுக்கு பிறரை கெடுத்து பேச முடியுமோ அந்த அளவுக்கு பிறரை இழிவாக பேசக்கூடியவர்களாக நாம் என்ன செய்கின்றோம்? இவ்வாறாக பன்றி மேய்க்கக்கூடியவர்களாக நாம் மாறிக்கொண்டு வருகின்றோம். இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையினுடைய அன்றாட வாழ்வினுடைய ஒரு பகுதியாக மாறிவிட்டது. அதனால் என்ன செய்ய முடியவில்லை? நம்முடைய பாவங்களை நாம் உணராமல் இருந்து விடுகிறோம். ஆனால் இங்கே இளைய மகன் எப்பொழுது தன்னுடைய பாவத்தை உணர்கின்றார்? அவர் பன்றி மேய்க்க செல்லும்போது உணரவில்லை, மாறாக அந்த பன்றிகளுக்கு போடக்கூடிய அந்த நெற்று கூட அவருக்கு என்ன செய்யவில்லை? கிடைக்கவில்லை. அந்த பன்றிகளுக்கு போடக்கூடிய நெற்று கூட கிடைக்காமல் இருக்கின்ற பொழுது அவர் உணர்கின்றார், தான் செய்த தவறை உணர்ந்து என்னுடைய தந்தையின் இல்லத்திலே ஏராளமான வேலையாட்கள் இருக்கிறார்கள், கூலி ஆட்கள் இருக்கிறார், அவர்கள் ஒருவரிடம்
வா என்று சொன்னால் வருகிறார், போ என்று சொன்னால் போகிறார். அந்த கூலி ஆட்களுடன், அந்த வேலை ஆட்களுடன் ஒருவனாக நானும் இருந்து என்னுடைய தந்தையை நோக்கி பயணிப்பேன். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்களுடைய பாவத்தை உணர்ந்து ஆண்டவர் இயேசுவை நோக்கி எப்பொழுது நீங்கள் பயணிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுதுதான் ஆண்டவர் நீங்கள் விரும்பக்கூடிய முழுமையான விடுதலையை உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் நிறைவாக தருவார். பல நேரங்களிலே நாம் எவ்வளவோ ஜெபிப்போம், எவ்வளோ ஜெபித்தாலும் நமக்கு என்ன செய்யாது, முழுமையான ஒரு விடுதலை கிடைக்காது. சரிங்களா? அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்முடைய பாவத்தை, நாம் செய்த பாவம் தனிப்பட்ட நம்ம ஒவ்வொருவருக்கும் தான் தெரியும். அப்போ நம்முடைய பாவத்தை நாம் உணர்கின்ற பொழுது கடவுள் நமக்கு முழுமையான விடுதலை தருவார். எனவே நாம் இன்னும் சிறப்பாக ஆண்டவரை அன்பு செய்ய, இன்னும் சிறப்பாக அவரை நோக்கி பயணிக்க, இன்னும் சிறப்பாக நாம் ஆண்டவருடைய அன்பிலே சங்கமிக்க, இதோ இந்த பாடலின் வழியாக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். நாம் அனைவரும் எழுந்து நின்று அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் என்று சொல்லி நாம் ஆண்டவர் இயேசுவை முழு மனதோடு கரங்களை தட்டி நாம் பாடுவோம். பாடுகின்ற பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போலவே யாரெல்லாம் இங்கே தூங்குதற்கு வந்தீங்களோ அவங்களுக்கு முழுமையான ஆசீர்வாதம் கிடைக்காது. உண்மையிலே நான் சொல்கிறேன், யாரெல்லாம் இங்கே தூங்குவதற்காக என்று வந்தீர்களோ முழு மனதோடு நீங்கள் உங்களை ஒப்படைக்க வேண்டும். எப்பொழுது, அதுதான் புனித அவிலா தெரசமா என்கிற அந்த புனிதை கூறுகின்றார்கள், கடவுள் நீங்கள் கொடுப்பதை ஏற்றுக்கொள்கிறார், ஆனால் நீங்கள் உங்களை முழுமையாக கொடுக்கும் வரை கடவுள் தன்னை முழுமையாக உங்களுக்கு கொடுக்க மாட்டார். நீங்கள் எப்போ உங்களை முழுவதுமாக கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறீர்களோ அப்பொழுதுதான் கடவுள் என்ன செய்வார், தன்னை முழுவதுமாக நீங்கள் எந்த நோக்கத்திற்காக வந்தீர்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார். எனவே இப்பொழுது இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம், கரங்களை தட்டி பாடுவோம். ஆண்டவர் நம்மை முழுவதுமாக தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற அந்த முழுமையான உற்சாகத்தோடு நாம் பாடுவோம். பாடுகின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய அனைத்து தேவைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு மேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு நாம் அவரை ஆராதிப்போம். நம்முடைய இதய கதவை திறந்த ஆண்டவரை நோக்கி நாம் ஆராதிப்போம். எபினேசராக இருக்கக்கூடியவர் அவர் நம்முடைய இதுவரை நம்முடைய தேவைகளிலே உதவி செய்தார், இனி நம்மை தொடர்ந்து நமக்கு உதவி செய்வார் என்ற முழு நம்பிக்கையோடு நாம் அவரை ஆராதித்து பாடுவோம். எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு மேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். எல்ரோயி எல்ரோயி என்று சொல்லி நம்முடைய தேவைகள் அனைத்தையும் கண்டு கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நாம் கேட்பதற்கு முன்பாகவே, நாம் அவரை நோக்கி ஜெபிப்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் அறிந்தவராக இருக்கின்றார். நாம் நம்முடைய உள்ளத்தின் மனத்தின் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் ஏக்கங்களை எல்லாம் நாம் நம்முடைய இதயத்தின் தேவைகளை திறந்து ஆண்டவரை நோக்கி நாம் சாடுவோம். எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றியா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றியா. என்னை கண்டீரே நன்றியா. என்னை கண்டீரே நன்றியா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். யெகோவாரப்பா யெகோவாரப்பா சுகம் தந்தீரே உமக்கு நன்றி. ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள். இதோ நம் ஒவ்வொருவருடைய உடல் நோயும் மனநோயும் அவர் குணமாக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஆண்டவரை கேளுங்கள் தரப்படும், கேளுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லி இருக்கின்றார். நாம் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நோயை, நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களை இதோ ஆண்டவரை நோக்கி இயேசுவை நோக்கி நாம் அன்றாடுவோம். அவர் அப்பொழுது நம்முடைய அனைத்து உடல் நோயும் மனநோயை நீக்கி நமக்கு சுகத்தை தருவார். நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரை நோக்கி அன்றாடுவோம். யெகோவாரப்பா யெகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றியா. யெகோவாரப்பா யெகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றியா. சுகம் தந்தீரே நன்றியா. சுகம் தந்தீரே நன்றியா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவே என்னை குணமாக்கும்.
இயேசுவுக்கே புகழ். இயேசுவே என்னை குணமாக்கும். இயேசுவுக்கே புகழ். இயேசுவே என்னை குணமாக்கும். இயேசுவுக்கே புகழ். இயேசுவே என்னை குணமாக்கும். அனைவரும் அமரும். இரண்டாவதாக, ஆண்டவர் இயேசு நம் அனைவருக்கும் முழுமையான விடுதலை தருவதற்காக அவர் காத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் ஆண்டவர் தரக்கூடிய அந்த விடுதலையை நாம் பெறுவதற்கு இரண்டாவதாக தடையாக இருப்பது ஆண்டவர் இயேசுவிடம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடாமல் இருப்பது. மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 15ஆம் இறைவசனம். யாராவது படியுங்க. மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 15ஆம் இறைவசனம். இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் இயேசு விடுதலை தருவதற்கு தயாராக இருக்கின்றார். உங்களுடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் விடுதலை தருவதற்கு அவர் தயாராக இருக்கின்றார். ஆனால் நம்முடைய நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, நம்முடைய காதும் மந்தமாகிவிட்டது. அதற்கு காரணம் நாம் இறை வார்த்தையை கேட்காமல் மனம் மாறாமல் இருக்கிறோம். அதுதான் முக்கிய காரணம். நாம் என்ன செய்கின்றோம்? செய்த பாவத்தையே மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். மீண்டும் மீண்டும் நாம் ஏற்கனவே செய்த பாவத்தையே அதையே திருப்பி திருப்பி செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா பாவ சங்கீர்த்தனம் செய்து கொள்வார்கள். அவர்கள் 10 வருடங்களாக சொன்ன பாவத்தை என்ன செய்வாங்க? மீண்டும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதாவது, நான் பொய் சொல்லிட்டேன், களவு செஞ்சிட்டேன், என் கணவர் அதிகமாக திட்டியிருக்கிறேன், கெட்ட வார்த்தை பேசியிருக்கிறேன், ஒரு சில நேரங்களில் கோவப்பட்டிருக்கிறேன். அதுவும் ஒரு சிலருக்கு, ஒரு சில அம்மாவுக்கு கணவர் வீட்டுக்கு வந்தாலே அப்படியே டென்ஷனாக தான் இருக்கும். அவர் வீட்டை விட்டு போயாச்சுன்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா ரொம்ப கூலாக அமைதியாக இருப்பாங்க. அதே போலவே இன்னும் ஒரு சில கணவருக்கு அந்த அம்மா சமைக்கக்கூடிய அந்த இந்த சாப்பாடு எப்போ பார்த்தாலும் ஒரே சாம்பார், எப்போ பார்த்தாலும் ஒரே கூட்டாக வைக்கிறோம், ஒரு டேஸ்ட் இருக்காது, உப்பு சரியாக போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு சமையல் பக்கம் போனாலே, சாப்பாடு வந்தாலே குறை சொல்லக்கூடிய கணவர் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் நாம் என்ன செய்கிறோம்? அந்த ஒரே குறையை திரும்ப திரும்ப சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆக நம்முடைய நெஞ்சம் என்ன செய்கிறது என்று சொன்னால், பாவத்தை விட்டு பாவங்களை அறிக்கையிட வேண்டும், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்கின்ற அந்த மனநிலை, பாவத்தை விட்டு ஆண்டவரை நோக்கி வர வேண்டும் என்கின்ற அந்த மனநிலை நம்மிடையே இல்லாமல் இருப்பதுதான் நாம் இறைவன் தரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை, இறைவன் தரக்கூடிய விடுதலையை, இறைவன் தரக்கூடிய நிறைவான சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய தடையாக அமைந்திருக்கிறது. நாம் எப்பொழுது ஆண்டவரை நோக்கி அவர் தரக்கூடிய அந்த விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து கொள்ள வேண்டும். இன்று எத்தனை பேர் நாம் இந்த பாவ சங்கீர்த்தனம் என்கின்ற அந்த ஒப்புரவு அருள் சாதனத்தினை கலந்து கொள்கின்றோம்? ஒரு சிலரை கேட்டால் சொல்லுவாங்க, நான் போன கிறிஸ்மஸுக்கு தான் ஒப்புரவு அருள் சாதனம் பண்ணேன், இனி அடுத்த கிறிஸ்மஸுக்கு நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் 6 மாதங்களாக ஒப்புரவு அருள் சாதனத்திலே கலந்து கொள்ளாமல் இருக்கக்கூடியவர்கள். இன்னும் ஒரு சிலர் ஒரு சில ஆண்டுகள், 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் எல்லாம் இந்த ஒப்புரவு அருள் சாதனத்திலே கலந்து கொள்ளாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் டைரெக்டாக என்ன பண்ணிடுவேன், ஆண்டவர் இயேசுவிடமே எல்லா விதமான பாவங்களையுமே என்ன செய்திருவேன், அறிக்கையிடுவேன். எனக்கு நான் ஃபாதர்கிட்ட எல்லாம் போய் பாவ சங்கீர்த்தனெல்லாம் செய்ய மாட்டேன். அதுலேயும் ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா,
முழுமையாக பாவ அறிக்கை செய்ய மாட்டாங்க. என்ன செய்வாங்கன்னா ஒரு பாதி பாவங்களை, அதுலேயும் அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த பாவங்களை செய்து முடித்து, அந்த அறிக்கை செய்து முடித்தோடனே சொல்லுவாங்க, இப்பொழுது சொன்ன பாவங்களுக்கும் மறந்து போன பாவங்களுக்கும் தந்தை இறைவனிடம் அன்றாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மறந்து போன பாவம் ஏதாவது இருக்குதா? நாம் செய்யக்கூடிய பாவம் நம் ஒவ்வொருவருக்கும் தெரியும், அப்படிதானே? மறந்து போன பாவங்கள் என்று சொல்லி எதுவுமே கிடையாது. மாறாக மறைக்கப்பட்ட பாவங்கள் என்று சொல்லலாம். அதாவது நம்ம என்ன செய்வோம், பங்கு தந்தைகிட்ட போவோம், 1-2 சொல்லுவோம், மீதி என்ன செய்வோம், சரி பரவாயில்ல, ஒரு சில பாவங்கள் அறிக்கையிட்டோம். ஆண்டவர் உண்மையிலேயே முழுமையான விடுதலை உங்களுடைய குடும்பத்திற்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய பாவங்களை முழுமையாக அறிக்கை செய்து கொள்ள வேண்டும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் இறைவசனம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் இறைவசனம். யாராவது படிங்க. ஆகவே ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள், ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், அப்பொழுது குணமடைவீர்கள். நேர்மையாளருடைய பலன் மிக்க மன்றாட்டு என்ன செய்யும், பலன் விளைவிக்கும். ஆக ஒருவருக்கொருவர் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும். நீங்கள் எப்பொழுது உங்களுடைய பாவங்களை ஒப்புரவு என்னும் அருள் சாதனத்தின் மூலமாக முழுமையாக அறிக்கையிடுகின்றீர்களோ அப்பொழுது உங்களுக்கு உங்களுடைய உடல் நோயாக இருந்தாலும் சரி, மனநோயாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான கடன் பிரச்சனைகள், இக்கட்டான சூழ்நிலைகள், இவை எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்வார், முழுமையான விடுதலையை தருவார். அதே போலவே என்ன செய்ய வேண்டும், பிறருக்காக நாம் மன்றாட வேண்டும். எப்பொழுது நீங்கள் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட ஆரம்பிக்கின்றீர்களோ அப்பொழுது உங்களுடைய குடும்பத்திற்கு கடவுள் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏன், இந்த நொடி பொழுது கூட நீங்கள் எப்பொழுது உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட தயாராக இருக்கின்றீர்களோ அப்பொழுது உங்களுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் கடந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்வு அவரை பின்பற்றிய ஒவ்வொருவரையும் அவர் பார்த்து கூறியது, உங்களுடைய பாவம்தான் உங்களை ஆண்டவரிடமிருந்து பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. எரேமியா 5ஆம் அதிகாரம் 25ஆம் இறைவசனம். யாராவது ஒருத்தங்க படிங்க. எரேமியா 5:25. உங்கள் குற்றங்கள் இவற்றையெல்லாம் தடுத்தன, உங்கள் பாவங்களே உங்களுக்கு நன்மை வராமல் இருக்க செய்தன. அதாவது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை, உங்கள் குடும்பத்திற்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாவற்றையும் தடுத்து வைத்திருப்பது எவை? உங்களுடைய பாவங்கள். உங்களுடைய பாவங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள் மட்டும் இல்லை, நானும் கூட தான். நானுமே எப்பொழுது நம்முடைய பாவங்களை அறிக்கையிடாமல் இருக்கிறோமோ, எப்பொழுது ஆண்டவரை நோக்கி நம்முடைய குற்றங்களுக்காக முழு மனதோடு நாம் எல்லா பாவங்களையும் நாம் அறிக்கையிடாமல் மறைக்கப்பட்ட பாவங்களை நாம் மறைத்து வைத்திருக்கின்றோமோ அப்பொழுது நமக்கு வர வேண்டிய நன்மை, நம்முடைய குடும்பத்திற்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், நம்முடைய குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய பாவங்கள் தடுத்து வைத்திருக்கின்றன. இங்கே இருக்கக்கூடியவங்களை எத்தனை பேர் உங்களுடைய பாவங்களை உங்கள் பங்கு தந்தை அல்லது ஏதாவது ஒரு பங்கு தந்தையிடம் முழுமையாக நீங்கள் ஒவ்வொரு அருள் சாதனம் செய்திருக்கீங்களா? கை தூக்குங்க பார்ப்போம். எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க? மொத்தமே ஒரு 5 பேர் தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா முழுமையாக தன்னுடைய பாவங்களை ஒவ்வொரு அருள் சாதனத்தின் மூலமாக அறிக்கையிட்டிருக்கிறீர்கள். ஆக நாம் நம்முடைய பாவத்தை முழுமையாக அறிக்கையிடுகின்ற பொழுது உங்களுக்கு வர வேண்டிய
நன்மைகள் அனைத்தும் உங்களுடைய குடும்பத்திற்கு வந்து சேரும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விதமான ஆசீர்வாதங்களையும் கடவுள் உங்களுக்கு என்ன செய்வார்? நிறைவாக பொழிவார். எசாயா புத்தகம் 59 அதிகாரம் 2 இறைவசனம். உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கி உள்ளன. உங்கள் பாவங்களே அவர் செவி சாய்க்காதவாறு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன. ஆக உங்களுடைய பாவங்கள் தான் உங்கள் தந்தை கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையே என்ன செய்திருக்கிறது? ஒரு பிளவை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களுடைய பாவத்தின் காரணமாகத்தான் என்னது? ஆண்டவரோடு நீங்கள் கொண்டிருந்த உறவை பிரித்து அது என்ன செய்திருக்கிறது? அந்த ஊதாரி மைந்தன் கதையிலே வந்த அந்த இளைய மகன் எவ்வாறு நெடுந்தூரம் பயணம் செய்தாரோ அதே போலவே உங்களுடைய பாவத்தின் காரணமாக நீங்கள் தந்தை இறைவனுடைய இருப்பிடத்தை தாண்டி என்ன செய்திருக்கின்றீர்கள்? பல மைல்கள் தூரம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். எப்பொழுது நீங்கள் உங்களுடைய பாவங்களை ஆண்டவர் முன்பாக அறிக்கையிடுகிறீர்களோ அப்பொழுது மீண்டுமாக தந்தை இறைவனோடு ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்கின்றீர்கள். மீண்டுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் நல்ல ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டு அவர் தரக்கூடிய முழுமையான ஆசீர்வாதத்தை, அவர் தரக்கூடிய முழுமையான விடுதலையை, அவர் தரக்கூடிய முழுமையான சமாதானத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய குடும்பங்களிலும் உங்களை சார்ந்திருக்கக்கூடிய மனிதர்களிலும் இந்த ஆரோக்கியசாமி குடும்பத்தை பார்த்து அல்லது இந்த பாத்திமா மேரி குடும்பத்தை பார்த்து இந்த குடும்பம் ஆசீர்வாதம் நிறைந்த குடும்பமாக இருக்கிறது, இந்த குடும்பம் கடவுளுடைய விருப்பத்துக்கு ஏற்ப வாழக்கூடிய குடும்பமாக இருக்கிறது, இந்த குடும்பம் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய குடும்பமாக இருக்கிறது என்று சொல்லி உங்களை பார்த்து கூறக்கூடியவராக இருப்பார். எப்பொழுது உங்களுடைய சிந்தனை, சொல், செயல்பாடுகளிலே நீங்கள் ஆண்டவரை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக, ஆண்டவரை உங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து ஆண்டவருடைய செயல்பாடுகளை உங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்வாக்குகின்ற பொழுது, எப்பொழுது நீங்கள் பாவங்களை அறிக்கையிட ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது உங்களுடைய குடும்பத்திலே நிறைவான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இரண்டாவது தடை நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். எப்பொழுது நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கையிட ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுதே பிரிந்து போன உங்களுடைய உறவுகள் எல்லாம் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய ஒன்றாக இருக்கும். யார் யாரெல்லாம் உங்களை விட்டு சென்றார்களோ அவர்கள் எல்லாம் உங்களை தேடி வருவார்கள். யார் யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் எல்லாம் உங்களை நாடி தேடி வந்து உங்களோடு உறவினை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்பொழுது நாம் அனைவருமே தவறு செய்யக்கூடியவர்கள், ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிந்து செல்லக்கூடியவர்கள். இதோ மீண்டுமாக நாம் இந்த பாடலின் வழியாக நம் அனைவரும் உற்சாகமாக எழுந்து நின்று மீண்டுமாக கரங்களை தட்டி, அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் செய்த பாவத்தின் காரணமாக ஆண்டவரே என்னுடைய குடும்பத்திற்கு வர வேண்டிய ஆசீர்வாதமானது தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய குடும்பத்திற்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதமும் ஆண்டவரே என்னுடைய பாவத்தின் காரணமாக, என்னுடைய பாவங்களை அறிக்கையிடாததன் காரணமாக இதோ என் குடும்பத்திற்கு வர வேண்டிய அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதம், என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள், என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய போராட்டங்கள், தாங்க முடியாத வேதனை, கண்ணீர், கவலை என்று சொல்லி ஆண்டவரே நான் தவித்து கொண்டிருக்கின்றேன். இதோ நான் நம்முடைய இந்த பாடலின் வழியாக உங்களுடைய பாவங்களை ஆண்டவரை நோக்கி அறிக்கையிடுங்கள். அவ்வாறு அறிக்கையிட்டு ஆண்டவரை நோக்கி நீங்கள் மன்றாடுகின்ற பொழுது அவர் உங்களுடைய குடும்பத்திற்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நிறைவாக தருவார்.
அன்பை உதறி சென்றே நான் கெட்டறிந்து ஓடி வந்தே என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான் என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான் அப்பா நான் தவறு செய்தேன் உன் அன்பை உதறி சென்றேன் நான் கெட்டழிந்து ஓடி வந்தேன் என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான் என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான் யார் யாரெல்லாம் சுமையோடு இருக்கிறீர்களோ ஆண்டவரை நாடி தேடி வாருங்கள். அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரக்கூடியவராக இருக்கின்றார். அவரிடத்திலே ஆறுதல் நிறைந்த வார்த்தை இருக்கிறது. அவர் நம்முடைய பாவங்களிலிருந்து, நம்முடைய பாவம் நிறைந்த வாழ்விலிருந்து, இதோ என்னுடைய இந்த பாவம் நிறைந்த வாழ்விலிருந்து யார் எனக்கு விடுதலை தருவார்? எங்கு சென்றாலும் நான் செய்த பாவத்தையே மீண்டும் மீண்டும் செய்யக்கூடியவராக இருக்கிறேன். நம்முடைய பாவங்களை இதோ ஆண்டவரை நோக்கி அறிக்கையிடுங்கள், முழு மனதோடு அறிக்கையிடுங்கள். அப்பொழுது அவர் நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலை தருவார். நம்முடைய குடும்பத்திற்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார். சுமைகளில் சோர்ந்தோரே என்னிடத்தில் வாருமென்றே அந்த ஆறுதல் வார்த்தை என்னை இன்று உம்மிடத்தில் நீத்ததையா சுமைகளின் சோர்ந்தோரே என்னிடத்தில் வாருமென்றே அந்த ஆறுதல் வார்த்தை என்னை இன்று உம்மிடத்தில் நீத்ததையா அப்பா நான் தவறு செய்தேன் உம் அன்பை உதறி சென்றேன் நான் கெட்டறிந்து ஓடி வந்தேன் என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான் என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான் வாழ்வு தரக்கூடிய வார்த்தை எல்லாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமே உள்ளது. அவர் ஒருவரால் மட்டுமே நம்முடைய குடும்பங்களிலே இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளுக்கும், நம்முடைய குடும்பத்திலே வர இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களை தடுக்கக்கூடிய நம்முடைய எல்லா விதமான பாவங்களுக்கும் முழுமையான விடுதலையை தரக்கூடியவராக இருக்கின்றார். எனவே நம் ஆண்டவரை நோக்கி, இதோ ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன், வழி தவறி செய்து விட்டேன், இந்த ஊதாரி மைந்தனை போலவே என்னுடைய வாழ்வும் உம்முடைய கட்டளைக்கு எதிரான ஒரு வாழ்வாக அமைந்திருக்கிறது. ஆண்டவரே இதோ மீண்டும் உம்மை நாடி தேடி உம்முடைய சன்னிதானத்திலே வந்திருக்கிறேன். எனவே ஆண்டவரே என்னுடைய பாவங்களை அனைத்தையும் மன்னித்து என்னுடைய குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, திருமணமாகாமல் இருக்கக்கூடிய தடைகள், குழந்தை செல்வம் இல்லாமல் கிடைப்பதற்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி உம்முடைய வார்த்தையினால் எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் மனம் திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் நீரென்று அறிந்த பின்னும் வேறெங்கு நான் போவேன் எந்தன் புகலிடம் நீரேயா வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் நீரென்று அறிந்த பின்னும் வேறெங்கு நான் போவேன் எந்தன் புகலிடம் நீரேயப்பா. உற்சாகமாக பாரதா
பாரு உந்தன் பிள்ளை நான். இன்று கண் பாரு உந்தன் பிள்ளை நான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ பாடி வரும் பறவைகளும் காடுகளில் மிருகங்களும் கூட ஆண்டவர் அவர்களுக்கு உணவளிக்க ஆண்டவருக்கு தெரிந்த நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய துன்பங்களை, நம்முடைய அனைத்து விதமான இடர்பாடுகளை அறிந்தவராக இருக்கின்றார். நீங்கள் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுகின்ற பொழுது அவர் உங்கள் குடும்பத்திற்கு தேவையான ஆசீர்வாதங்கள், உங்கள் குடும்பத்திற்கு தேவையான எல்லா விதமான அருளையும் அவர் நிறைவாக கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். எனவே நாம் எந்த விதமான பாவங்களையும் மறைத்து வைக்க வேண்டாம். ஆண்டவர் முன்பாக அறிக்கையிடுங்கள். அவர் உங்களுடைய குடும்பத்திற்கு நிறைவான விடுதலை தருவார். பாடி வரும் பறவைகளும் காடுகளின் மிருகங்களும் உம்மன்பு மகிழ்ந்திருக்க நான் உம்மை பிரிந்து நொந்தேன். பாடி வரும் பறவைகளும் காடுகளின் மிருகங்களும் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். உம்மன்பில் மகிழ்ந்திருக்க நான் உம்மை பிரிந்து நொந்தேன். அப்பா நான் தவறு செய்தேன், உம்மன்பை உதறி சென்றேன். நான் கெட்டறிந்து ஓடி வந்தேன். என்னை கண் பாரு உந்தன் பிள்ளை நான். என்னை கண் பாரு உந்தன் பிள்ளை நான். அப்பா நான் தவறு செய்தேன், உம்மன்பை உதறி சென்றேன். நான் கெட்டறிந்து ஓடி வந்தேன். என்னை கண் பாரு உந்தன் பிள்ளை நான். என்னை கண் பாரு உந்தன் பிள்ளை நான். என்னை கண் பாரு உந்தன் பிள்ளை நான். இயேசுவுக்கே புகழ், இயேசுவே என்னை குணமாக்கும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவே என்னை குணமாக்கும். இயேசுவுக்கே புகழ். இயேசுவே என்னை குணமாக்கும். அனைவரும் அமர்வோம். எல்லாருமே நல்ல ஒரு தூக்கம் வரக்கூடிய நேரம், அப்படி தானே எல்லாருக்குமே. இப்போ தூங்க விட்டாச்சுன்னா எல்லாரும் நன்றாக நாம் தூங்கக்கூடிய இந்த நேரத்திலே ஆண்டவரை ஆராதித்து நாம் அனைவரும் மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறை வார்த்தையை நாம் கேட்டு நம்முடைய வாழ்வை, நம்முடைய பாவ வழியிலிருந்து நீங்கி ஆண்டவரோடு நாம் நம்முடைய வாழ்வை ஐக்கியப்படுத்துவதற்காக வந்திருக்கின்றோம். நான் அருப்புக்கோட்டையிலே தும்முச்சினாம்பட்டி அப்படிங்கிற ஒரு பங்கு இருக்கிறது. அந்த பங்கிலே நான் ஒரு உதவி பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு சிறுவன் இருந்தான். அந்த சிறுவன் என்ன செய்வான்னா, ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே பார்க்கும் பொழுது வேக வேகமாக வருவான், ரொம்ப உற்சாகமாக கலந்து கொள்வான். அதே போல் அந்த பையனை பார்க்கின்ற பொழுது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அப்போ நான் என்ன செஞ்சேன்னா, அந்த பையன்கிட்ட, தம்பி நீ இவ்வளவு ஆர்வமாக கலந்து கொள்கிறீ, திருப்பலியிலே உனக்கு மிகவும் பிடித்தமான பகுதி எது என்று கேட்டேன். அவன் என்னோட கூறிய வார்த்தை, ஃபாதர் எனக்கு மறை உரை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னான். நானும் நினச்சேன், பரவாயில்ல அந்த பையன் மறை உரையை நல்லா கேட்பான் அப்படின்னு நினச்சேன். ஏன் தம்பி உனக்கு மறையுறை பகுதி ரொம்ப பிடிக்குது அப்படின்னு கேட்கும்போது அந்த தம்பி என்னிடம் கூறிய பதில், ஃபாதர் நம்ம பங்கில் 6 மணிக்கு பூசை வச்சுருக்காங்க. எங்கள் அம்மா என்ன செய்வாங்கன்னா, காலையில் 5 மணிக்கே என்னை எழுப்புவாங்க. முதல்ல எங்கள் அம்மா என்ன செய்வாங்கன்னா, தம்பி எழுந்துருடா, மணி 5 மணி ஆயிடுச்சு. அம்மா நான் இன்னும் ஒரு 5 நிமிஷம்
அப்படின்னு சொல்லுவேன். அவன் என்ன செய்வான்னா ஒரு 5:15 5:30 அந்த பக்கம் இந்த பக்கம் புரண்டு படிப்பான். அப்படி போவான் இப்படி போவான். அம்மா திரும்ப இன்னும் கொஞ்சம் கூட கனத்த குரலில், டேய் 5:30 மணி ஆயிடுச்சு எழுந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, திரும்ப அம்மா கத்துவாங்க, எழுந்திரிக்க மாட்டான். உடனே இந்த அம்மா என்ன செய்வாங்கன்னா ஒரு குடம் தண்ணியை எடுத்து அந்த பையனுக்கு உடம்புல ஊற்றி விட்டோன்னா அந்த பையன் வேகமாக எழுந்திரிச்சு என்ன செய்வான்னா ஒரு அரைக்குறை தூக்கத்தில் என்ன செய்வான், 6 மணி பூசைக்கு வேகமாக வருவான். வேகமாக வந்து முதல் வாசகம் படிப்பாங்க, 2ஆம் வாசகம் முடிஞ்சிடும். நற்செய்தி வாசகம் முடித்த உடனே எப்பண்டா இந்த மறையுறை வரும், அப்போ தான் என்ன செய்ய முடியும், நல்லா தூங்க முடியும் ஃபாதர், அதனால தான் எனக்கு மறையுறை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அந்த தம்பி கூறினான். அதே போலவே இப்போ நல்லா தூங்குகிற நேரம் நான் கூறக்கூடிய வார்த்தையை கேட்கும்போது நான் ஒரு சில நேரங்களில் சத்தமாக பேசினாலும் கூட அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அப்படியே தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கும், நல்லா தூக்கம் வர்றது மாதிரியே இருக்கும். ஆனால் நாம் இங்கே தூங்குவதற்காக வரவில்லை, சரிங்களா? ஆண்டவரை ஆராதிப்பதற்காக அவர் கொடுக்கக்கூடிய விடுதலையை இந்த அருள் வாழ்வு மைய இல்லத்திலிருந்து நான் செல்லுகின்ற பொழுது எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும், அது எவ்வளோ பெரிய கடன் சுமையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய துன்பமாக இருந்தாலும், துயரமாக இருந்தாலும், ஆண்டவர் இயேசுவிடமிருந்து அதை நான் பெற்றில்லாமல் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வாஞ்சையோடு நாம் என்ன செய்திருக்கிறோம், நாம் ஒவ்வொருவருமே இங்கே வந்திருக்கிறோம். அப்போது அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், இந்த தூக்கத்தை கொஞ்சம் நம்ம என்ன செய்ய வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும். நம்ம என்ன செய்திருப்போம், தவ காலத்திலே நிறைய நோன்புகள் இருந்திருப்போம், அப்படி தானே? 40 நாள் அதில் இந்த தூங்காமல் இருக்கிற ஒரு நோன்பாக எடுத்துக்கோங்க, சரிங்களா? இந்த சிறப்பாக இந்த நாட்களிலே இந்த இரவு நேரத்திலே நீங்கள் தூங்காமல் இருந்த ஆண்டவரை நோக்கி அதான் சொல்லுவார், விழித்திருந்து நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் உங்களுடைய தேவைகளை அறிந்தவராக இருக்கின்றார். 3வது தடை, அதாவது 2 தடைகள் பார்த்தோம். முதலாவது தடை என்னவென்றால் நம்முடைய பாவங்களை நாம் உணராமல் இருப்பது, 2வதாக நாம் பாவ அறிக்கை செய்யாமல் இருப்பது, 3வதாக நாம் பிறரை மன்னிக்காமல் இருப்பது, சரிங்களா? எப்பொழுது நாம் பிறரை மன்னிக்க ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுது கடவுள் உங்களுடைய குற்றங்களை மன்னிப்பார். உங்கள் குடும்பத்திற்கு தேவையான அருளையும் ஆசீர்வாதத்தையும் கடவுள் நிறைவாக தரக்கூடியவராக இருக்கின்றார். அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 21, 22. 6வது எடுத்து படிங்க. மத்தேயு நற்செய்தி. பின்பு பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவர்களை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை. அதாவது ஆண்டவர் இந்த இறை வார்த்தையின் வழியாக நமக்கு சொல்லக்கூடிய செய்தி ஒரு 7 முறை அல்ல, 70 தடவை அல்ல, எத்தனை முறை பாவம் செய்தாலும் அவர்களை மன்னிக்க நமக்கு ஆண்டவர் இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அதைத்தான் ஆண்டவர் இயேசு என்ன செய்தார், செய்து காட்டினார். அவருடைய 2 கைகளிலும் ஆணிகளால் அறையப்பட்டு, அவருடைய 2 கால்களிலும் ஆணிகளால் அறையப்பட்டு, அவருடைய இதயத்திலே ஈட்டியால் குத்தி திறக்கப்பட்டு, அங்கே இருக்கக்கூடிய மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாருமே ஆண்டவர் இயேசுவை பார்த்து, இவன் பெருந்தீனிக்காரன், இவன் கொலைக்காரன், இவன் ஒன்றுக்கு உதவாதவன் என்று சொல்லி காரி உமிழ்ந்து எவ்வளவெல்லாம் ஆண்டவர் இயேசுவை இழிவாக பேச முடியுமோ அவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தக்கூடிய அந்த தருணத்திலும் ஆண்டவர் இயேசு சிலுவையிலிருந்து கூறிய ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று கூறினார். இத்தகைய மன்னிப்பின் மேன்மையை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம் ஒவ்வொருவரிடம் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறது.
நாம் எத்தனை பேர் நம்முடைய சகோதர சகோதரிகள் செய்யக்கூடிய குற்றங்களை மன்னிக்க நாம் தயாராக இருக்கின்றோம்? எப்பொழுது நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகள் செய்யக்கூடிய குற்றங்களை மன்னிக்கின்றீர்களோ அப்பொழுது கடவுள் உங்களுடைய குற்றங்களை மன்னித்து உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நிறைவாக தரக்கூடியவராக இருக்கின்றார். இங்கே இருக்கக்கூடியவங்களில் எத்தனை பேர் யாரு கூடயும் சண்டை போடாமல் எல்லாரையும் மன்னித்து நான் எல்லாரையுமே அன்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கை தூக்குங்க பார்ப்போம். ஒரே ஒரு அம்மா இருக்காங்க, சரிங்களா? இப்படி நாம் நம்முடைய சொந்த உறவினரோடு, அது நம்முடைய அக்காவாக இருக்கலாம், நம்முடைய தம்பியாக இருக்கலாம், நம்முடைய அண்ணனாக இருக்கலாம், நம்முடைய அப்பாவாக இருக்கலாம், ஏன் நம்முடைய பிள்ளைகளாக கூட இருக்கலாம், அவர்கள் செய்யக்கூடிய குற்றங்களை மன்னிக்காமல் நீங்கள் எத்தனை அருள்வாழ்வு இல்லத்திற்கு சென்றாலும் உங்களுக்கு விடுதலை கிடைக்காது. உங்களுடைய குடும்பத்திற்கு உண்மையிலேயே விடுதலை வேண்டும் என்று சொன்னால் உங்கள் சகோதர சகோதரிகள் செய்த குற்றங்களை நீங்கள் மன்னியுங்கள். எப்பொழுது நீங்கள் மன்னிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுதே உங்கள் குடும்பத்திற்கு தேவையான ஆசீர்வாதத்தை கடவுள் நிறைவாக தருவார். இது ஒரு உண்மை சம்பவம். சென்னையிலே செங்கல்பட்டிற்கு அருகிலே ஒரு 73 வயதை சார்ந்த ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு 4 குழந்தைகள். முதல் மகன் என்ன செய்கின்றார் என்றால், ஒரு 15 வயதை நடக்கின்ற பொழுது அந்த மகனுக்கு மூளை காய்ச்சல் நோய் வந்து விடுகிறது. மூளை காய்ச்சல் நோய் வந்து விட்டதன் காரணமாக மருத்துவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், 15 லட்சம் செலவானால் மட்டும்தான் உன்னுடைய மகனுடைய உயிரை காப்பாற்ற முடியும் என்று சொல்லிவிடுகிறார்கள். இவர் என்ன செய்கின்றார், தன்னுடைய மகனை காப்பாற்றுவதற்காக 15 லட்சம் என்ன செய்கின்றார், கடன் வாங்கி தன்னுடைய முதல் மகனுடைய உயிரை காப்பாற்றுகின்றார். உயிரை மட்டும் அவர் காப்பாற்றவில்லை, அதன் பிறகு அந்த மகனை நல்ல நிலைமைக்கு MBA வரை படிக்க வைத்து இன்று அவர் ஒரு மாதத்திற்கு 5 லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய அளவிற்கு அந்த மகனை உயர்த்துகின்றார். அதே போலவே தன்னுடைய 2வது மகனையும் என்ன செய்கின்றார், அவரையுமே ஒரு நல்ல முறையிலே நல்ல நிலைமைக்கு உயர வருகின்ற அளவிற்கு படிக்க வைக்கின்றார். அவரும் இன்று மாதத்திற்கு 4 முதல் 5 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்து விடுகின்றார். அதே போல 3வது மகன் 4வது மகளையும் என்ன செய்கின்றார் என்றார், அந்த தந்தையானவர் தன்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் சொல்லி கடினமாக உழைத்து இன்று 4 பேருமே நன்றாக இருக்கின்றார்கள். 4 பேரும் மிகப்பெரிய ஒரு வீடு, அதே போலவே மாதம் 5 முதல் 6 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் வளர்ந்திருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் என்ன செய்திருக்கிறார், அந்த தந்தை தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்கின்றார். ஆனால் ஒரு காலகட்டத்திலே என்ன ஆகிறது என்று சொன்னால், இந்த தந்தை வாங்கிய கடனிற்காக ஒரு சிலர் தங்களுடைய வீட்டிற்கு தேடி வருகின்றார். இப்போ உடனேயே இந்த அம்மாவும் அதன் பிறகு இந்த 4 குழந்தைகளும் சேர்ந்து என்ன முடிவில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இந்த தந்தை, அதாவது மகனும் அவருடைய 4 குழந்தைகளும் என்ன முடிவெடுக்கின்றார் என்று சொன்னால், இனியும் இந்த தந்தை இந்த வீட்டிலே இருந்தார் என்று சொன்னால் மீண்டும் ஆட்கள் தேடி வருவார்கள் என்று சொல்லி, முதலாவதாக மூத்த மகன் என்ன செய்கின்றார், தன்னுடைய தந்தையினுடைய கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிவிடுகின்றார். 2வது மகன் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், அந்த தந்தையினுடைய காலை தன்னுடைய காலால் மிதிக்கின்றார். 3வது மகன் என்ன செய்கின்றார் என்றால், அந்த தந்தையினுடைய கன்னத்திலே தன்னுடைய கைகளால் அறைகின்றார். 4வது மகள் என்ன சொல்கிறார் என்றால், அவர் போட்டிருந்த அந்த மூக்கு கண்ணாடியை தன்னுடைய காலால் மிதிக்கின்றார். இந்த நிகழ்வு உண்மையிலேயே நடந்த சம்பவம். அந்த தந்தை என்ன செய்கின்றார், அந்த ஓரத்திலே, சாலையின் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த தந்தைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இவர் என்ன செய்கின்றார் என்றார், அவை எதையுமே பொருட்படுத்தாமல் அந்த இடத்தை விட்டு அவர்
சென்று விடுகின்றார். இப்பொழுது அவருக்கு 75 வயதாகிறது. இது நடந்த பொழுது அவருக்கு 65 வயது. ஆக அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் இப்பொழுது கூட அவர் உழைக்கக்கூடியவராக இருக்கின்றார். உழைத்து அவருக்கு 20 லட்சம் மேல கடன் இருந்து எல்லா கடனையும் அவர் சரி செய்து விட்டார். இப்பொழுது அந்த தந்தை கூறக்கூடிய வார்த்தை, என்னுடைய பிள்ளைகள் என்னை தன்னுடைய வீட்டிற்கு சேர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. மாறாக என்னுடைய பிள்ளைகள் தான் செய்த தவறை உணர்ந்தாலே போதும் என்று கூறுகின்றார். ஆக இந்த தந்தை தன்னுடைய பிள்ளைகள் செய்த குற்றத்தை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றார். இங்கே இருக்கக்கூடிய எத்தனை பேர் நாம் நம்முடைய பிள்ளைகள் தவறுகள் செய்கின்ற பொழுது, குற்றங்கள் புரிகின்ற பொழுது நாம் மன்னிக்க தயாராக இருக்கின்றோம்? நாம் எப்பொழுது நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய அக்கா தம்பி தங்கச்சி என்று சொல்லி நமக்கு எதிராக அவர்கள் கூறிய கொடும் சொற்களை நாம் மன்னிக்கின்ற பொழுது, மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, அப்பொழுதுதான் அங்கே நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த தந்தையை போல முக்கியமாக இந்த ஊதாரி மைந்தன் இந்த கதையிலே இந்த தந்தையானவர் தன்னுடைய மகனுக்காக காத்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது என்னுடைய இளைய மகன் வருவார், அவர் தான் கொடுத்த எல்லா விதமான சொத்தையும் செலவழித்து விட்டாலும் கூட அந்த தந்தை வந்த உடனே கேட்கல, தம்பியா நீ குளிச்சியா இல்லை நல்லா இருக்கிறியா எப்படின்னு கேட்கவில்லை. மாறாக வந்த உடனே அவரை கூட்டி கொண்டு வந்து அவருடைய கைகளிலே மோதிரம் அணிவிக்கின்றார், கால்களிலே செருப்பை அணிவிக்கின்றார். அது மட்டுமில்லாமல் நாம் இன்று விருந்து கொண்டாட வேண்டும். ஏனென்று சொன்னால் என்னுடைய இளைய மகன் இறந்திருந்தார், அவர் மீண்டும் உயிர் பெற்றிருக்கின்றார். என்னுடைய இளைய மகன் காணாமல் போயிருந்தார், மீண்டும் அவர் கிடைத்துள்ளார் என்று சொல்லி அந்த தந்தை தன்னுடைய இழந்து போன மகனை கிடைத்த உடனேயே விருந்து கொண்டாடக்கூடியவராக இருக்கின்றார். இன்று எத்தனை பேர் நம்மை நாடி தேடி வருகின்ற பொழுது, தான் செய்த குற்றத்தை உணர்ந்து நம்மை நாடி தேடி வருகின்ற பொழுது எத்தனை பேர் மன்னிக்க தயாராக இருக்கிறீங்க? நீங்கள் உங்களுடைய பிறர் உங்களுக்கு எதிராக செய்த குற்றங்களை மன்னிக்கின்ற பொழுதுதான் அங்கே நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்கள் மன்னிக்காம இங்கிருந்து நீங்கள் இப்பொழுதே நீங்கள் முடிவெடுங்க, சரிங்களா? யாரெல்லாம் நீங்கள் மன்னிக்காமல் இருக்கிறீங்களோ, நான் நாளைக்கு வீட்டுக்கு போயிட்டு யார் கூட சண்டை போட்டிருக்கனோ அவர்கள் எல்லாரையும் மன்னிப்பேன். அப்படி நீங்கள் முடிவெடுத்துட்டு போங்க. வீட்டில் போகும்போது நீங்கள் எந்த தேவைக்காக இந்த அருள் வாழும் மைய இல்லத்திற்கு வந்தீர்களோ அந்த தேவையை நீங்கள் பெற்று விடுவீர்கள். ஆண்டவர் இயேசு அதைத்தான் அந்த நூற்றோர் தலைவனுடைய நோய் குணமாகி இருக்கின்ற பொழுது ஆண்டவர் கூறுவார். அதாவது அந்த நோய் குணமாகினது எந்த நொடி பொழுது என்றால் ஆண்டவர் கூறிய அந்த நொடி பொழுது. அதே போல் எந்த நொடி பொழுதிலே நீங்கள் இந்த நொடி பொழுதே முடிவெடுங்க. ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கக்கூடியது ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு நாள். இந்த நிமிடமே நீங்கள் முடிவெடுங்க. நான் யாருடன் பேசாமல் இருக்கிறேனோ, நான் யாருடன் சண்டை போட்டு இருக்கிறேனோ அவர்களுடன் பேசுவேன், அவர்களுடன் ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்வேன் சொல்லிட்டு நீங்கள் முடிவெடுங்க. கடவுள் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். அனைவரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பத்தாது, இன்னும் சத்தமா, இன்னும் பத்தாது, இன்னும் சத்தமா, சரிங்களா? இப்போ நீங்கள் எப்பொழுது உங்களுடைய குற்றங்களுக்காக, அது மட்டும் இல்லாமல் பிறர் செய்யக்கூடிய குற்றங்களை நீங்கள் மன்னிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுதுதான் கடவுள் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார். அதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம், அன்றாடம் ஜெபிக்கிறோம், அப்படிதானே? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை ஜெபிக்கின்ற பொழுது இரண்டாவது பகுதியில் என்ன வரும்? ஆண்டவரே, பிறர் செய்யக்கூடிய குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். அப்போ என்ன செய்ய வேணும்? அங்கே பிறர் செய்யக்கூடிய குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல ஏற்கனவே வந்துடுச்சு, சரிங்களா? ஆனால் நாம் மன்னிக்காமல் இருக்கின்ற பொழுது நம்ம கடவுளை போய் ஆசீர்வாதத்தை நம்ம கேட்க முடியுமா? நம்முடைய குடும்பத்திற்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று கேட்க முடியுமா? முடியாது. இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடமிருந்து முழுமையான விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பிறர் செய்யக்கூடிய குற்றங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 44ஆம் இறைவசனம் யாராவது படிங்க. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 44ஆம் இறைவசனம்.
ஆகையால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். ஆக நம்ம என்ன செய்ய வேண்டும்? பகைவரிடம் நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூற வேண்டும். பகைவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எப்பொழுது நீங்கள் பகைவரிடம் அன்பு கூறுகிறீர்களோ, பகைவருக்காக ஜெபிக்கிறீர்களோ, அப்பொழுதுதான் என்ன செய்வார்? கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இன்னுமாக நீங்கள் படிச்சீங்கன்னா மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 46ஆம் இறைவசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? அப்போது இதை என்ன செய்வாங்க? பாவிகளும் செய்வாங்க, வரி தண்டுவரும் செய்வாங்க. பொதுவாக நம்ம என்ன செய்வோம்னா, யாரெல்லாம் நம்மளோட அன்பு வச்சிருக்கிறார்களோ, யார் நம்மளோட அதிகமாக பாசம் வைத்திருக்கிறார்களோ அவர்களை தான் நம்ம என்ன செய்வோம்? அன்பு செய்வோம். அப்படி தானே? இப்போ அது கூட குறைவு தான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம மீது உண்மையிலேயே யார் பாசம், நமக்கு திடீர்னு ஏதாவது உதவி அல்ல நம்முடைய தேவைகளை உணர்ந்து யாரோட நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை தான் நம்ம அன்பு செய்வோம். பாபிகள் கூட செய்வாங்க. அதாவது இப்போ ஒரு பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதரை எடுத்துக்கிட்டா கூட அவர் என்ன செய்வாருன்னா, அந்த பாவம் செய்யக்கூடிய மனிதர் என்ன செய்வார்? அன்பு செய்வார். ஏன்னா அவர் என்னோட சேர்ந்து என்ன செய்கிறாரு? பாவம் செய்கிறாரு, குற்றம் செய்கிறார். அப்படி தானே? ஆக ஆண்டவர் என்ன செய்கின்றார் என்றால், என்ன சொல்கின்றார்? நாம் பகைவரிடத்திலும் என்ன செய்ய வேண்டும்? அன்பை காட்ட வேண்டும். நமக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை, நம்முடைய இதயத்தை காயப்படுத்தியவர்களை, குத்தி நம்முடைய இதயத்தை பலவாறு துன்புறுத்தியவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை மன்னித்து அவர்களிடத்திலும் அன்பாயிருக்கின்ற பொழுது கடவுள் என்ன செய்வார்? நம்முடைய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த ஊதாரி மைந்தன் கதையில் வரக்கூடிய தந்தை எவ்வாறு அந்த இளைய மகனுக்காக காத்திருந்தாரோ, இதோ நாம் வாழக்கூடிய ஆண்டுகள் ஒரு சிலருக்கு கடவுள் 10 ஆண்டுகள், ஒரு சிலருக்கு 20 ஆண்டுகள், ஒரு சிலருக்கு 30 ஆண்டுகள், ஒரு சிலருக்கு 40 ஆண்டுகள், ஒரு சிலருக்கு 50 ஆண்டுகள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்திருக்கின்றார்? நமக்கு வாழ ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கையிலே நீங்கள் பிறர் செய்யக்கூடிய குற்றங்களை மன்னிக்காமல் இருக்கின்ற பொழுது என்ன ஆகும் என்றால், நாம் என்ன செய்வோம்? உண்மையான ஆசீர்வாதத்தை இழந்து விடுவோம். அது மட்டும் இல்லாமல் நாம் விண்ணுலகிலே செல்கின்ற பொழுது கடவுள் என்ன செய்கிறார்? என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கு நிறைய வாய்ப்பினை கொடுத்தேன், திருப்பலியின் மூலமாக வாய்ப்பு கொடுத்தேன், இது மாதிரி அருள்வாழ்வு இல்லத்திற்கு நீங்கள் வரும்போது உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன், இன்னும் நீங்கள் பல இடங்களுக்கு செல்கின்ற பொழுதெல்லாம் உங்கள் சகோதர சகோதரிகள் செய்த குற்றங்களை மன்னிப்பதற்காக, நீங்கள் செய்த குற்றங்களை ஆண்டவரை நோக்கி அறிக்கையிடுவதற்காக, உங்களுடைய பாவங்களை உணர்வதற்காக நிறைய வாய்ப்பினை கொடுத்தேன், ஆனால் நீங்கள் பயன்படுத்தவில்லை என்று சொல்லுவார். அதான் என்ன சொல்லுவாருன்னா, அந்த 10 கன்னியர்கள் என்ன செய்வாங்க? 5 கன்னியர்களை ஆண்டவருடைய அந்த திருமண விருந்திற்கு தேவையான எதை எடுத்து செல்ல மாட்டாங்க, எண்ணெயை எடுத்து செல்ல மாட்டாங்க. 5 பேர் தான் எடுத்து சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுவார்? யாரெல்லாம் தன்னை தயாரித்து கொண்டு ஆண்டவருடைய இல்லத்திற்கு சென்றார்களோ அவர்கள் மட்டும்தான் ஆண்டவருடைய விருந்திற்கு செல்ல முடிந்தது. அதே போலவே யாரெல்லாம் நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகள் செய்த குற்றங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்கள் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் தரக்கூடிய விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும், ஆண்டவருடைய அந்த விருந்திலே பங்கு கொள்ள முடியும். எனவே கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் சிந்தித்து பார்ப்போம். எத்தனை பேர் நாம் பிறர் செய்த குற்றங்களை மன்னித்திருக்கின்றோம், மன்னிக்க தயாராக இருக்கின்றோம்? இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அனைவரும் எழுந்து நிற்போம். நாம் எப்படிப்பட்ட பாவங்களை செய்திருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்கின்றார்? எப்போதுமே நம்ம கூடவே இருக்கின்றார். அப்படிதானே? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னதான் அவருடைய பிரசன்னத்திலிருந்து நாம் உதறி பாதை தவறி சென்றாலும், இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால், அவர்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு என்ன செய்தார்கள்? பல நேரங்களிலே அவர்கள் அவருடைய அன்பை
உதறி செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார். மீண்டுமாக பல இறைவாக்கினர்கள் வழியாக அவர் என்ன செய்கின்றார்? மோசே வழியாக, நீதி தலைவர்கள் வழியாக அவரை சென்று அவர்களை மீண்டும் ஆண்டவர் என்ன செய்கின்றார்? அவர்களை மீண்டும் ஒன்று சேர்க்கக்கூடியவராக இருக்கின்றார். அதே போலத்தான் நீங்கள் எவ்வளவு பெரிய பாவிகளாக இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்தார்? நம்மை மீண்டுமாக அரவணைக்கக்கூடியவராக இருக்கின்றார். மீண்டுமாக நம் கூடவே வரக்கூடியவராக இருக்கின்றார். எனவே என் கூடவே இரும் ஓ இயேசுவே என்று பாடலை நாம் அனைவரும் உற்சாகத்தோடு இதோ இந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசு நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய தேவைகளை, நம்முடைய உறவில் இருக்கக்கூடிய விரிசலை, நாம் மன்னிக்க முடியாமல் இருக்கக்கூடிய நம்முடைய மனதை தொட்டு குணப்படுத்த வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். நம் ஒவ்வொருவரையும் அவர் நிறைவாக தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அனைவருமே கரங்களை தட்டி என் கூடவே இருமோ இயேசுவே என்று சொல்லி நாம் பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். வாழ முடியாது. என் பக்கத்திலேரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் வாழ முடியாது. என் கூடவே அனைவரும் வாயை திறந்து நாம் பாடுவோம், உற்சாகத்தோடு பாடுவோம். நாம் ஆண்டவரை ஆராதிப்பதற்காக கூடவே இருந்து சொல்லி நாம் முழு மனதோடு நம்முடைய இதயத்தை திறந்து வாயை திறந்து உற்சாகமாக பாடுவோம். நீர் இல்லாமல் வாழ முடியாது. நீர் இல்லாமல் வாழ முடியாது. நம் வாழ்வு ஆண்டவரே இருள் நிறைந்த வாழ்வாக இருக்கிறது. நான் எவ்வளவுதான் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தாலும் ஆண்டவரே நான் என்னுடைய பாவத்தை உணராமல் இருப்பதால், பாவங்களை அறிக்கையிடாமல் இருப்பதால், இன்னும் ஆண்டவரே பிறர் குற்றங்களை மன்னிக்காமல் இருப்பதால் எனக்கு வரவேண்டிய விடுதலையானது தடைப்பட்டு இருக்கிறது. என்னுடைய குடும்பத்திற்கு வரவேண்டிய ஆசீர்வாதமானது தடைப்பட்டு இருக்கிறது. நாம் முழு மனதோடு ஆண்டவரை நோக்கி நான் ஜெபிப்போம். ஆண்டவரே என்னுடைய குடும்பத்திற்கு தேவையான ஆசீர்வாதத்தை தரும். இதோ நான் பிறர் குற்றங்களை மன்னிக்க தயாராக இருக்கின்றோம். பகைவரை அன்பு செய்ய நான் தயாராக இருக்கின்றேன். என்னுடைய சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி நாம் நம்முடைய பாவத்தை ஆண்டவரை நோக்கி நாம் என் கூடவே இரும் என்று சொல்லி நாம் இருளான வாழ்க்கையிலே, என்னுடைய பாவம் நிறைந்த வாழ்விலே ஆண்டவரே எல்லாவிதமான பாவத்தை விட்டு இதோ நான் உம்மை நோக்கி உன் கூடவே வருகிறேன் என்று சொல்லி நாம் ஆண்டவரை நோக்கி ஆராதித்து பாடுவோம். என் பக்கத்திலேரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தக்கூடிய நேரத்திலே ஆண்டவரே நீரே எனக்கு தாயாக இருந்தீர். நான் காயப்பட்ட நேரத்திலே நீரே எனக்கு தந்தையாக இருந்தீர். ஆண்டவரே பிறர் என்னை கூறிய வார்த்தை, என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி, என்னுடைய தந்தை, என்னுடைய தாய், என் கூட பிறந்தவர்கள் கூறிய வார்த்தை என்னுடைய உள்ளத்தை காயப்படுத்தி இருக்கிறது. ஆண்டவரே பிறரை நான் மன்னிக்க முடியாமல் இருக்கிறேன். இதோ ஆண்டவரே பிறரை மன்னிப்பதற்காக, பிறர் குற்றத்தை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு மனநிலையை தாரும் ஆண்டவரே. அவ்வாறு மன்னிக்கின்ற பொழுது என்னுடைய குடும்பத்திற்கு வர வேண்டிய எல்லா விதமான அருளையும் ஆசீரையும் நீர் நிறைவாக தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றார். எனவே அனுமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். என்னுடைய சகோதர சகோதரி செய்த குற்றங்களை, அவர் நம்மை காயப்படுத்தியதை மன்னிப்பதற்கு தேவையான மனநிலையை தாரும் என்று சொல்லி இதோ மீண்டுமாக நாம் ஆராதித்து ஆண்டவரை நோக்கி நாம் முழு மனதோடு முழு உற்சாகத்தோடு நாம் ஆராதித்து பாடுவோம். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில்
நேரத்தில் நீ தகப்பனானே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானே. காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூட வேறும் ஓ இயேசுவே, நீரெல்லாம் எல்லாம் வாழ முடியாது. என் பக்கத்திலேயும் ஓ இயேசுவே, நீரெல்லாம் எல்லாம் வாழ முடியாது. நம்முடைய உடல் நோயிலே, நம்முடைய உள்ள நோயிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மருத்துவராக இருக்கின்றார். இதோ மகனே மகளே, அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே. இதோ மருத்துவர் கைவிட்டு விட்டாரா? இதோ இந்த நோயை குணப்படுத்த முடியாது. இதோ தாங்க முடியாத துன்பமாக இருக்கிறது, தாங்க முடியாத துயரமாக இருக்கிறது. ஆண்டவரே, இதோ என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய உடல் நோய் என்னால் தாங்க முடியவில்லை. ஆண்டவர் இயேசுவே, இதோ என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களை என்னால் தாங்க முடியவில்லை. எல்லா மருத்துவரும் கைவிட்டு விட்டார். இதோ ஆண்டவரே, நீர் மட்டும் போதும் என்று சொல்லி நாம் அவரை நாடி தேடி வந்திருக்கின்றோம். அவர் நமக்கு தந்தையாக தாயாக இருந்து உங்களுடைய எல்லா விதமான வியாதியிலும் இருந்தும் மனநோயிலிருந்தும் எல்லா விதமான பிரச்சனையிலிருந்தும் விடுதலை தர காத்து கொண்டிருக்கின்றார். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம், பிறர் செய்த குற்றங்களை மன்னிப்போம். இதோ ஆண்டவரே, இப்பொழுதே உங்களுடைய குடும்பங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் தேவையான எல்லா விதமான அருளையும் ஆசீர்வாதத்தையும் அவர் தர காத்து கொண்டிருக்கின்றார். முழு மனதோடு நாம் நம்முடைய இதயத்தின் கதவை திறந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஆராதித்து பாடுவோம். என் பக்கத்திலேயும் ஓ இயேசுவே, நீரெல்லாம் எல்லாம் வாழ முடியாது. என் கூட வேறும் உற்சாகமாக ஓ இயேசுவே, நீரெல்லாம் எல்லாம் வாழ முடியாது. என் பக்கத்திலேயும் ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்வில் இல்லாமல் நாம் எவ்வளவுதான் ஜெபித்தால் நம்முடைய வாழ்வில் முழுமையான விடுதலை. ஆண்டவர் இயேசுவை நோக்கி ஜெபியுங்கள், அவரை நோக்கி ஆராதிங்கள். இயேசுவே நன்றி, இயேசுவே மக்கு புகழ், இயேசுவே நன்றி. ஆண்டவரே, நீர் இந்த வாழ்வை தந்ததற்காக நன்றி. அவர் நம் கூடவே இருக்கின்றார். அஞ்சாதே மகனே மகளே, கலங்காதே, திகையாதே. ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நம்மை தொடர்ந்து பாதுகாத்து எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் நம் உடனிருந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி நீரெல்லாம் வாழ முடியாது. நீரெல்லாம் வாழ முடியாது. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு தரக்கூடிய விடுதலைக்கு நமக்கு தடையாக இருக்கக்கூடிய 3 முக்கியமான காரணம் இதெல்லாம் சொல்லுங்க. முதலில் நம்முடைய பாவத்தை உணராமல் இருப்பது, சரிங்களா? இரண்டாவதாக நம்முடைய பாவங்களை அறிக்கையிடாமல் இருப்பது. மூன்றாவதாக பிறர் குற்றங்களை மன்னித்து அவர்களை அன்பு செய்யாமல் இருப்பது. இந்த 3 காரியங்களையும் நீங்கள் இன்னும் வீட்டில் போகும்போது நான் கொடுத்த அந்த இறை வார்த்தையை சற்று தியானியுங்கள். தியானித்து எந்தெந்த செயல்பாட்டை நம்மால் செய்ய முடியாமல் இருக்கிறதோ அதற்காக ஆண்டவரை நாம் இன்னும் அதிகமாக இறை வார்த்தையை படிக்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய முடியும்? ஆண்டவரை அதிகமாக அன்பு செய்ய முடியும். நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் என்ன செய்ய முடியும்? நிறைவாக முழுமையாக அன்பு செய்வதற்கு தேவையான அருளை, ஆசீர்வாதத்தை இறைவன் நிறைவாக தருவார். இயேசுவுக்கே புகழ்,
இயேசுவே என்னை குணமாக்கும் இயேசுவுக்கே புகழ், இயேசுவே என்னை குணமாக்கும் இயேசுவுக்கே புகழ்.